ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் சசிகலா குடும்பத்தினர் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அணியின் குழு தலைவர் கே.பி. முனுசாமி 2 நிபந்தனைகளை விதித்துள்ளார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அணியின் குழு தலைவர் வைத்திலிங்கம் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே இந்த தர்ம யுத்தத்தில் வைக்கப்பட்ட 2 கோரிக்கைகள், ஒன்று இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மானுடைய மர்ம மரணம் குறித்து விசாரணையை சிபிஐக்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை முதன்மையான கோரிக்கை. அடுத்ததாக இந்த கட்சியே அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற சசிகலாவும் சசிகலா குடும்பத்தோடும் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த 2 கோரிக்கைகள் தான். அவர்கள் வேறு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கோரிக்கை தான், வேற எந்த நிபந்தனையுமே கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் உட்கார்ந்து பேசினால்தான் தீர்வு காண முடியும். பேசுவதற்கு முன்னாலேயே எந்த நிபந்தனை விதித்தாலும் அது பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டு தவிர்ப்பதற்கு சமமாக இருக்கும். அம்மா ஆத்மா நம்மை வழிநடத்தும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்து கட்சியையும் ஆட்சியையும் 100 ஆண்டு காலம் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டோம். நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். உட்கார்ந்து பேசி எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது என்பது இல்லை, தீர்வு காணலாம். அவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம்.